வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். தாவேகா அரசனுடைய புதிய அமைச்சரவை அமைந்து விட்டது. இதுல அறநிலைத்துறை அமைச்சராக யார் வந்திருக்காருன்னு பாத்தீங்க அப்படின்னா டிவி.கே. ரமேஷ். இவர் அடிப்படையில் ஒரு பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவர். ரொம்ப வருஷத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் பார்ப்பன சமூகத்திலிருந்து 2 அமைச்சர்கள் வந்திருக்கிறாங்க. பார்ப்பன சமூகத்திலிருந்து அமைச்சரே வரக்கூடாதா? கட்டாயம் வரலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. எந்த ஜாதியிலிருந்து வேணுமானாலும் அவர்கள் அமைச்சராகலாம். ஆனால் என்ன கொள்கையை அவங்க பின்பற்றுறாங்க அப்படிங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ அறநிலைத்துறை அமைச்சராக வந்திருக்கக்கூடிய ரமேஷ் அவர்களுடைய வேலையவே தூங்கலை, அதுக்குள்ள நீங்களாம் விமர்சனம் பண்ண வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சில பேர் பேசுறாங்க. நான் அவர் ஏற்கனவே அவருடைய ட்விட்டர்ல போட்டிருக்கக்கூடிய ட்விட் இருக்கு பார்த்தீங்களா, அதுல ஒரு சில விஷயத்தை நான் எடுத்து பார்த்தப்ப நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. நம்பர் 1, அடிப்படையில் ரமேஷ் அவர்கள் சென்னையில் மறைமலை நகரை சார்ந்தவர். மறைமலை நகரில் பிறந்து வளர்ந்து படித்த ஒரு நபரை கொண்டு போய் எதற்காக ஸ்ரீரங்கத்தில் நிற்க வச்சிருப்பாங்க? உங்களுக்கு தெரியும்ல, ஸ்ரீரங்கம் முழுக்க பெரும்பாலும் பிராமின்ஸ் தான். அப்போ அவங்க ஒரு பிராமின் கேண்டிடேட்டை நிற்க வச்சா ஈஸியாக ஜெயிச்சிடலாம். இதே போல தாவேக்கால இன்னொரு அமைச்சர், அதாவது உணவுத்துறை அமைச்சர் மயிலாப்பூரை நிற்க வச்சாங்க. அவரும் மயிலாப்பூர் பிராமின். ஸோ அப்போ தாவேக்கா ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கு, ஜாதி பார்த்து தான் நம்ம கேண்டிடேட்டை நிற்க வைக்கணும் அப்படிங்கிறதுல. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கட்சியினுடைய பலம் பொருந்தியவர், அந்த கட்சியினுடைய மூளை, அந்த கட்சியில எல்லாத்தையுமே செய்யக்கூடிய ஆதவர்ஜனா, அவரை வில்லிவாக்கம் தொகுதியில் நிற்க வச்சாங்க. ஏன்னா அங்க ரெட்டி நாயுடு, அதாவது தெலுங்கு பேசக்கூடிய மக்களுடைய ஓட்டு ரொம்ப அதிகம், அதனால நமக்கு வரும் அப்படிங்கிற யூகத்துல அவர் அங்க நிற்க வச்சு ஜெயிக்கவும் வச்சிருக்கிறாங்க. ஸோ அப்போ இப்படி ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. அந்த பட்டியல் என்ன அப்படின்னா, எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஜாதியினுடைய வாக்கு அதிகமா இருக்கோ அங்கங்க நிற்க வச்சு தான் கேண்டிடேட்டை ஜெயிக்க வச்சிருக்கிறாங்க. ஸோ ஜாதி பார்த்து தான் கேண்டிடேட் போட்டாங்களா? ஜாதி பார்த்து தான் கேண்டிடேட் போட்டாங்க. விஜய்க்கு ஒரு மவுஸ் இருக்கு, அதுல மாற்று கருத்தே கிடையாது. அவர் மூஞ்சிக்கு ஒரு கிரேஸ் இருக்கு, அதன் அடிப்படையில் ஓட்டு வந்துச்சா? கண்டிப்பா வந்துச்சு, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. விஜய்க்கு ஒரு ஓட் பேங்க் இருக்கு, அவருடைய முகத்துக்கு அவர் ரசிகர்கள் ஓட்டு போடுறாங்க. பட் அதே சமயத்துல நாங்க ஜாதி மதம் கடந்தவர்கள் இல்ல, நாங்களும் ஜாதி பார்த்து தான் ஆட்களை நிக்க வைப்போம் அப்படின்னு தான் நிக்க வச்சிருக்காங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த 2 மினிஸ்டர்ஸ் தான், இந்த அறநிலைத்துறை அமைச்சரும் உணவுத்துறை அமைச்சரும். சரி, இப்ப அறநிலைத்துறை அமைச்சர் விஷயத்துக்கு வருவோம். இவரோட ஒரு ட்விட்டை நான் எடுத்து படிச்சு பார்த்தேன், ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. அவர் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, தஞ்சை பெருவுடையார் கோயில் குடமுழுக்கு தமிழில் நடக்க வேண்டும், அதில் எந்த மாறுபாடும் இல்லை. மத சாதி மாற்றுமொழி ஆதிக்கத்தை ஒழிக்க துடிக்கும் கட்சிகள் இந்து கோயில்கள் போல் மற்ற மத கோயில்களிலும் தமிழை கொண்டு வர பேசுமா? ஒருதலை அரசியல் செய்யாதே வியாபாரிகளே, பெரிய கோயில் குடமுழுக்கு. ஓஹோ, இது ரொம்ப புதுசா இருக்கே. அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, தமிழ்ல குடமுழுக்கு செய்யுங்கன்னு நீங்க பெரிய கோயிலுக்கு சொல்றீங்க, ஓகே ரைட், தமிழ்ல பண்ணலாம். ஆனா அதே போல மசூதிலையும் தமிழ்ல தான் ஓதணும், சர்ச்சிலையும் தமிழ்ல தான் அவங்க ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு ஒரு கண்டிஷனை வைக்கிறாரு. இந்த கண்டிஷன் இதுக்கு முன்னாடி யாரோ வச்சிருக்கிறாங்க? RSS வச்சிருக்கிறாங்க. RSS தமிழ்நாடு முழுக்க தமிழை ஒழிக்கணும் அப்படின்னா இதுதான் ஒரு ஸ்ட்ராட்டஜியா பயன்படுத்துவாங்க. எப்படி அப்படின்னா, ரொம்ப நல்லவ மாதிரியே நடிப்பாங்க. 2 சைடுமே கோல் அடிக்கக்கூடிய ஆள்கள் தான் RSS காரங்க. இதே தாவேக்காவினுடைய அமைச்சர், அறநிலைத்துறை அமைச்சர் இதுக்கு முன்னாடி விட்டுட்டு போட்டிருக்கிறாரு, ஜெய் ஸ்ரீராம் பெரியார் வாழ்க என மோதிக்கொள்வதை காட்டிலும் அன்னை தமிழ் வாழ்க என ஒற்றுமையோடு வாழுங்கள். மொழியே நம் அடையாளம், மொழியே நம் இனம், மொழியே நம் மதம், தமிழே அகிலம். அதாவது பயங்கரமான தமிழ் தேசியவாதியா இருக்கார். நான்லாம் முதல்ல அந்த ட்விட்டை படிச்சு போக நினைச்சேன், அப்பா பெரியாரும் வேண்டாம்ப்பா, ஜெய் ஸ்ரீராமும் வேணாம்ப்பா, தமிழ் மட்டும் இருந்தா போதும்பா, பரவாயில்லையே அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு பேரலா அப்ப அந்த தஞ்சாவூர் பெருவுடையார் கோயில் இருக்கு பாத்தீங்களா, அந்த கோயில் குடமுழுக்குல நீ தமிழ்ல மட்டும்தான் பண்ணுவியா? நீ இங்க தமிழ்ல பண்ண, அங்க தமிழ்ல பண்ண சொல்லி, இதுதான் ஒரு RSS காரனுடைய மென்டாலிட்டி. ஒரு RSS இப்படிதான் எழுதுவாங்க. இது மாதிரி ஏன் ரமேஷ் அவர்கள் போட்டாருன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அவர் விஜய் ரசிகர், தாவேகா கட்சிக்காரரு, அவர் RSSல இருந்ததாக எந்த ரெக்கார்டுமே கிடையாது. RSS காரர் மாதிரியே இவர் ஏன் எழுதினாரு? இது யார்கிட்ட போய் கேட்கறது? நமக்கு ஒண்ணுமே புரியலையே. சரி, எது எப்படியோ இந்த ட்விட்ல அவர் என்ன சொல்றாரு, பெரியார் வேணாம் பால்கன் சொல்ல தேவையில்ல, ஜெய் ஸ்ரீராமன் சொல்ல தேவையில்ல அப்படிங்கிறாரு. இதனுடைய குறியீடு என்ன? ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிறது எதனுடைய குறியீடுனா சனாதனத்தினுடைய ஒரு குறியீடு. சனாதனம் என்பது என்ன? ஜாதிய ஒரு குறியீடு. சாதிய படிநிலை அப்படிங்கிறது இந்த சமூகத்துல இருக்கிறதுனாலதான் இந்து மதத்தை எதிர்த்தாங்க. ஏன் இந்து மதத்தை எதிர்த்தாங்க? வேதத்துல சாதி படிநிலை இருக்கு, பகவத்கீதையில சாதி படிநிலை நான் தான் உருவாக்குறேன்னு கிருஷ்ணனே சொல்றாரு. ஸோ அப்ப அதை எதிர்த்து தான் பெரியார் பேசுறாரு. இங்க பாருங்க, ஒருத்தவன் தாழ்ந்தவன், ஒருத்தவன் உயர்ந்தவன், இந்த பாகுபாடு இருக்கக்கூடாது. இந்த பாகுபாடு இருப்பதால் தான் நான் கடவுளை எதிர்க்கிறேன், கடவுளை பாதுகாக்கிற மதத்தை எதிர்க்கிறேன், இந்த கடவுளையும் மதத்தையும் தூக்கி சுமந்துட்டு இருக்கக்கூடிய சமஸ்காரத்தை எதிர்க்கிறேன் அப்படிங்கிறாரு. ஒரு மனுஷன் இவ்வளவு பெருந்தன்மையா, இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்குள்ள ஜாதி பேதம் இருக்கு. யார் பாதிக்கப்படுற ஜாதி பேதத்துல? இந்துக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. முஸ்லிமோ கிறிஸ்தவர்களோ பாதிக்கப்படலை.
அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஜாதி பேதம் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஜாதி பேதத்தை ஒழிக்கிறதுக்காக தான் பெரியார் கஷ்டப்பட்டாரு. இது ஆதிசங்கரோ மத்வரோ வேற எந்த இந்து ஆன்மீக மதவாதிகளோ இல்ல சங்கர மடமோ செஞ்சது கிடையாது. இந்துக்களை ஒன்றாக்க வேண்டும், எல்லாரும் நல்லா வாழணும் அப்படின்னு நினைக்கிறது இருக்கு இல்லையா, அதனுடைய ஒரு குறியீடு தான் பெரியார் வாழ்க்கை அப்படிங்கிறது. என்ன, அவர் இந்து மட்டும் சொல்லல, எல்லா மதத்தையும் ஒன்னா வாழ்வோம், அவர் இந்துக்கள் ஒன்னா வாழ்ன்னு சொல்றதை விட அனைத்து மக்களுமே ஒன்னா வாழ்க அப்படிங்கிறதனுடைய குறியீடு தான் இது. இப்ப இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜாதியும் வேண்டாம் பெரியாரும் வேண்டாம், அப்ப ஜாதி ஒளிஞ்சிருச்சு அப்படிங்கிறார். சரி, தமிழ்ல ஒன்றிணைஞ்சிடலாம், நம்ம தமிழ்னு சொன்னாலே போதும், ஜாதி எல்லாம் இல்ல, நம்ம எல்லாரும் ஒன்னாயிருவோம் அப்படின்னு பார்த்தா இல்ல தமிழ் மட்டும் எப்படி, சமஸ்கிருதத்துல மந்திரம் ஓதுறோம், அதை நீங்க தடுக்க முயற்சி பண்றீங்க, சமஸ்கிருதத்துல குடமுழுக்கு வேண்டாம் அப்படிங்கிறீங்க, அப்ப நீங்க கிறிஸ்தவன் முஸ்லீம். சோ பிரச்சனை எங்க அப்படின்னா, இங்க இந்துக்களுக்குள்ள இருக்கக்கூடிய படிநிலைகளை பத்தி பேசினா அதெல்லாம் தப்பு வேண்டாம் அப்படிங்கிறாரு. ஆனா முஸ்லீம் வேற கிறிஸ்தவம் வேற, அப்ப அவன் தமிழன் இல்லையா, முஸ்லீமும் கிறிஸ்தவனும் தமிழும் கிடையாதா? சோ அப்ப இது டோட்டலா எடுத்து பார்க்கும்போது முழுக்க முழுக்க ஒரு RSS இன்ஃப்ளூயன்ஸ் ஸ்டேட்மெண்டா இருக்கு. இதை விட இன்னொரு பெரிய ஐட்டம் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்களா, ராமர் கோயில் கட்டினாங்கல்ல, ராமர் கோயில் கட்டினப்போ ஒரு ட்விட் போடுறாரு, ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, 1000 விதமான அரசியல் செயல்பட்டாலும், அதாவது 1000 அரசியல் செயல்பட்டாலும் இந்த பாரத தேசம் ஆன்மீக பூமி, இதனை எவ்வளவு 1000 ஆண்டுகள் முயன்றாலும் அழிக்க இயலாது. எதை, ஆன்மீக பூமியை. அதை மட்டும் அவர் சொல்லல, அவர் ராமர் கோயிலை சொல்ல வர்றார். ராமர் கோயில் படம் போட்டு அயோத்தி ராம் டெம்பிள், அயோத்தி ராம் மந்திர், அயோத்தி ராம்லீலா அப்படின்னு போட்டுட்டு அழிக்கவே முடியாதுன்னு எதை சொல்றாரு, ராமர் கோயிலை சொல்றாரு. ஏற்கனவே இருந்த ராமர் கோயிலை அழிச்சு தான் பாபர் மசூதி கட்டினாங்க. இப்ப பாருங்க, பாபர் மசூதி இடிச்சுட்டு ராமர் கோயில் கட்டியாச்சு, இதை யாரும் அழிக்க முடியாது அப்படிங்கிறாரு. இதை ஒரு குறியீடு அவர் சொல்ல வர்றாரு. இப்ப நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, ராமர் கோயில் எப்படி கட்டினாங்க, பாபர் மசூதி இடிச்சு கட்டினாங்க. பாபர் மசூதி இருந்த இடத்துல தான் ராமர் கோயில் இதுக்கு முன்னாடி இருந்துச்சா அப்படின்னா வரலாறே இல்லை. சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிருச்சு, போதிய தொல்லியல் ஆய்வு இல்லை அப்படின்னு உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்புல இருக்கு. ஆனா இவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ராமர் கோயில் இந்தியாவினுடைய பாரதத்தினுடைய பெருமை அப்படிங்கிற மாதிரி தான் அவர் ட்விட் போட்டிருக்காரு. அப்போ மசூதி இடிச்சது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இவருக்கு. அப்போ இவர் எந்த மனநிலையில் இருக்காரு, இது ஒரு RSS மனநிலையா இருக்கு. RSS காரங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மசூதி இடிப்போம், மசூதிக்கு பிறகு நாங்கள் தர்கா இடிப்போம், அதை இடிப்போம், இதை இடிப்போம். திருப்பரங்குன்றத்தில் தர்கா விஷயம் வந்துச்சு பார்த்தீங்களா, திருப்பரங்குன்றத்தில் தர்கா இருக்கிற இடத்துலாம் போய் விளக்கு ஏற்றுவோம்னு சொன்னாங்கல்ல, அப்போ ஒரு பெரிய கலவரத்தை RSS காரங்க பண்ண முயற்சி பண்ணப்ப திமுக அரசு தடுத்தாங்கல்ல, அப்போ இந்த தாவேகா காரங்க என்ன போட்டாங்க, எதுவுமே பேசலையே, ஒரு போராட்டம் கூட பண்ணலையே. சிறுபான்மையின இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக தர்காவை உடைப்போம் என்று எச்ராஜா பேசுகிறார், அதனால் நாங்கள் கொதித்தெழுந்து போராட்டத்துக்கு வருகிறோம்னு இந்த அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி, தாவேகால் இருக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது போராட்டம் பண்ணாரா? அப்படி எல்லாம் ஒன்றும் பண்ணலப்பா. அப்ப அன்னைக்கு மதுரையில் போய் நின்று போராட்டம் பண்ணது யாரு? அன்னைக்கு திமுக காரங்க, திக காரங்க, கம்யூனிஸ்ட் காரங்க, இவங்க தான் போய் போராட்டம் பண்ணாங்க. எதுக்கு? இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக, அவர்களுடைய வழிபாட்டு தலமான தர்காவை இடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறக்கா தான். ஆனா இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இவருடைய கடந்த காலம் என்னவா இருக்கு அப்படின்னா, மசூதி இடிச்சிட்டு அந்த இடத்துல கட்டப்பட்ட ராமர் கோயில் இருக்கு பாத்தீங்களா, அது பெரிய பெருமை அப்படிங்கிறார், பயங்கரமா பேசுறாரு. இப்ப இது எல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, RSS காரங்க போடுற ட்விட் மாதிரியே இவர் போடுறாரு. பட் ஆனா இவர் RSS காரன்னு நமக்கு தெரியாது இல்ல, நமக்கு எப்படி தெரியும் அவரோட பேக்ரவுண்டு, அவர் RSSல இருந்தாரா என்னன்னு? அதனால அவர் தெரியாம அவரை பத்தி நம்ம பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. பட் ஆனா இவர் போட்டிருக்க ட்விட்டு, இவர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி, இவருடைய கருத்து அப்படிங்கிறது முழுக்க முழுக்க RSS காரர் மாதிரியே இருக்கு. தமிழ் தான் உலகு, தமிழ் தான் அகிலம், தமிழ் தான் எல்லாம் அப்படின்னு அவர் பேசினாரு. ஆனா இன்னொரு ட்விட்ல பாத்தீங்க அப்படின்னா, யதா யதா ஹிதா ஹதான்னு என்னமோ எழுதியிருக்கிறார். அது என்னன்னு எனக்கு புரியல, எனக்கு சமஸ்கிருதம் தெரியாது. சமஸ்கிருதத்துல பெரிய ஸ்லோகனை போட்டு கிருஷ்ணர் படம் போட்டிருக்கிறார். ஸோ அப்போ சமஸ்கிருதம் இவருக்கு ஒரு முக்கியமான மொழியாக இருக்கிறது. சமஸ்கிருதம் யாருக்கு தாய்மொழி? தமிழை 2வது மொழியா மாத்திட்டு சமஸ்கிருதத்துக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபரா இருக்காரு. அப்ப சமஸ்கிருதம் இங்க யாருக்கு தாய்மொழி? ரமேஷுக்கு தாய்மொழியோ? எனக்கு தெரியாது, அதை அவர் தான் கேட்கணும். சமஸ்கிருதம் அவருக்கு தாய்மொழியா இருந்தா அவர் தமிழரா இருக்க முடியாது, அவர் ஆரியரா தான் இருக்க முடியும். ஏன்னா சமஸ்கிருதம் யாராருக்கெல்லாம் தாய்மொழியோ அவங்க ஆரியர்கள் தான், அவங்க தமிழர்களா இருக்க முடியாது. அதை நீங்க வேணா செக் பண்ணிங்க. எனக்கு என்ன டவுட் வருது அப்படின்னா, தமிழ் தான் அகிலம்னு பேசிட்டு சமஸ்கிருதத்துல மந்திரம் போடுறீங்க. சமஸ்கிருதத்துல குடமுழுக்கு பண்ணலாம், ஆனா நீங்க சர்ச்சை பண்ண சொல்லுங்க, மசூதி பண்ண சொல்லுங்கன்னு பேசுறாரு. ஒண்ணுமே புரியல. சமஸ்கிருதம் பேசுறதுக்கு எந்த கண்டிஷனும் கிடையாது, சமஸ்கிருதம் பயன்படுத்துறதுக்கு எந்த நிபந்தனையும் கிடையாது. சமஸ்கிருதத்துல என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனா சமஸ்கிருதத்துக்கு பதிலாக தமிழ் அப்படின்னா உடனே அதுல பல கன்ஸ்ட்ரைன்ஸ் வருது அவருக்கு. அது ஏன்னு தெரியல. இது மாதிரிதான் பல RSS காரங்க எல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. பட் இவர் RSS நமக்கு தெரியல, நீங்க வேணா செக் பண்ணிங்க. இது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து இன்னும் ஒரு 4 ட்விட் வெளியே வந்திருக்கு. அது எல்லாம் என்னன்னு நான் எடுத்து உங்களுக்கே போடுறேன். இது எல்லாமே முழுக்க முழுக்க
பெரியார் இயக்கங்கள், தமிழ்நாட்டில் ராமருக்கு எதிராக பண்ண போராட்டம், இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு சோசியல் மீடியா நரேஷனை ரங்கராஜ் பாண்டே கூட ஷேர் பண்ணிக்கிற மாதிரியான பல விஷயங்களை அவர் போட்டிருக்கிறாரு. சாணக்கியா நடந்த உரையாடல்கள்லாம் குறித்து இப்போ நமக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா, பெரியார் பக்கத்துல இருந்து போட்டோ எடுக்கிறாரு, பெரியாரை புகழ்ந்து பேசுற மாதிரி பேசுறாரு. இது இல்லாம சமூக நீதி அப்படி இப்படி எல்லாம் பயங்கரமா அவருடைய ட்விட்டர்ல எழுதிட்டு முழுக்க முழுக்க பெரியார் இயக்கங்களுக்கு எதிராக நிறைய ட்விட்டு போட்டிருக்காரு. இதை விட மோசமான விஷயம் என்ன அப்படின்னா, என் உடன்பிறக்கா விட்டாலும் என் உயிரான தம்பி கவி கார்த்தி அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ் முக்கியமான நபர், அந்த நபரோடு அண்ணாமலை, அந்த ஆர்எஸ்எஸ் தலைவர், இவங்களோடு ஒன்னா இருக்கக்கூடிய அவருடைய பிரதர், அவருடைய சகோதரர் போல, அவர் தான் சொல்றாரு என் உடன்பிறவா தம்பி அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ அப்புறம் உடன்பிறக்காத அளவுக்கு ஒரு முக்கியமான தம்பி போல இருக்கு, அவர் ஏதோ ஆர்எஸ்எஸ்ல இருக்கார் போல இருக்கு. ஸோ அப்போ ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறவங்க இவருக்கு தம்பி, பட் ஆனால் இவர் ஆர்எஸ்எஸ்ஸா இருக்க வாய்ப்பு இருக்காது. ஏன்னா இவர் ஆர்எஸ்எஸ் வாய்ப்பு இருந்தால் அப்படிலாம் போட மாட்டார். இவர் ஆர்எஸ்எஸ்காரர் கிடையாது, இவர் ரொம்ப நல்லவர், இவருக்கு தமிழ் உணர்வு இருக்கு, இவர் பெரியாரை ஏற்றக்கூடிய நபராக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தாவேக்காவே ஒரு பெரியாரிஸ்ட் கட்சி தான். இதெல்லாம் வந்து ஃபியூச்சர்ல எல்லாரும் சொல்றாங்க, இப்பவும் சொல்லிட்டு இருக்காங்க. இது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஸோ இப்போ எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக எடுத்து வச்சு பார்க்கும்போது அறநிலைத்துறை அமைச்சர் அவர் முதல்ல எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஏன் ஸ்ரீரங்கத்தில் போய் நின்னாரு? ஏன்னா பிராமின், அங்க பிராமின் ஓட்டு வரும், அதனால மட்டும்தான் ஜாதி பார்த்து நிக்க வச்சிருக்காரு அப்படிங்கிறாங்க. சரி, ஒரு பிராமினுக்கு ஏன் அறநிலைத்துறை கொடுக்கணும்? எல்லா மினிஸ்டர்ஸ்க்கும் நீங்க கொடுக்கறதுக்கு ஏதோ ஒரு சின்ன அடிப்படை வச்சிருப்பீங்கல்ல. இந்த அறநிலைத்துறையை வேற ஏதோ ஜாதிய சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு கொடுத்துருக்கலாம்ல, நீங்க ஏன் குறிப்பா இந்த எம்எல்ஏ கொடுத்தீங்க? அதாவது அடிப்படையில் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். காலங்காலமாக கோயில் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறது யாரு? பார்ப்பன சமூகம். பார்ப்பன சமூகம் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள்ல நிறைய தவறுகள் நடக்குது, கையாடல் நடக்குது அப்படின்னு தான் 1920களுக்கு பிறகு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த நீதி கட்சி இந்த அறநிலைத்துறையை கொண்டு வந்தாங்க படிப்படியாக. அதுக்கு பிறகு காமராஜர் காலத்தில் இது வந்து தனி சட்டமாக்கி ஒரு ஸ்ட்ரென்தன் பண்ணப்பட்டுச்சு, கலைஞர் காலத்தில் மாற்றப்பட்டுச்சு, இப்படி எல்லாமே ஸ்ட்ரென்த் பண்ணாங்க. இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த அறநிலைத்துறையை கொண்டு வந்த அன்னைக்கு இருந்த நீதி கட்சிக்காரங்க யாரும் நாத்திகர் கிடையாது, எல்லாம் கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க. அன்னைக்கு பெரியார் வந்து பகுத்தறிவு அரசியலுக்கே வரல, அவர் காங்கிரஸ்ல இருந்துகிட்டு இருந்தவர். பெரியார் காங்கிரஸ்ல இருந்துட்டு இருந்த காலகட்டத்தில் இங்க அறநிலைத்துறை உருவாக்கிட்டாங்க. எதுக்கு உருவாக்குனாங்க? கோயில் சொத்தை சூறையாடுறாங்க, கோயில் சொத்தை திருடுறாங்க, அவங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுட்டு அப்படின்னு சொல்லி பெரிய விவாதம் சட்டமன்றத்தில் நடந்து ஒரு அறநிலைத்துறைங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து கோயில் எல்லாம் அரசாங்கத்து கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ இந்த கோயிலை திகாக்காரங்க கவர்மெண்ட் கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாங்க, இதை வந்து திமுக கொண்டு வந்துருச்சு அப்படின்னு ஒரு பொய் செய்தி பரப்புறாங்கல்ல. தயவு செஞ்சு நீங்க கூகுளில் போய் உட்காந்து அறநிலைத்துறையை எப்போ உருவாக்கப்பட்டுச்சு, யார் உருவாக்குறாங்கன்னு கேட்டு பாருங்க. கூகுள் உங்களுக்கு தெளிவாக பதில் சொல்லிடும் அது எந்த காலகட்டத்தில் கொண்டு வந்தோன்னா. கோயிலுடைய நிலங்கள், கோயிலுடைய சொத்துக்கள், கோயிலுடைய வருமானங்கள், இதை எல்லாத்தையும் அரசு வசூல் பண்ணி திருப்பி கோயில்களுக்கு வந்து பிரித்து கொடுத்து செலவு பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா 10,000 ரூபாய் அதிகமாக வருமானம் வரக்கூடிய கோயில் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ரொம்ப 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 குறைவான கோயில், வருமானமே இல்லாத கோயில்கள் தான் நிறையா இருக்குது. ஸோ இப்போ அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா, அதிகாரிகளை நியமித்து வருமானம் வர்ற கோயிலேருந்து பணத்தை எடுத்து அரசாங்க பணத்தையும் போட்டு எல்லாத்தையும் பிரித்து அந்த துறைக்கு செலவு பண்ணுறாங்க. இது முழுக்க முழுக்க இந்துக்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. இந்துக்களை தாண்டி வேற யாரும் அறநிலைத்துறைக்குள்ள போயிட முடியாது. ஸோ அப்போ அறநிலைத்துறை அப்படிங்கிறது தமிழ்நாட்டு வரலாற்றில் மிக முக்கியமானது. இந்த கோயில் நிலங்களை ஒரு குறிப்பிட்ட பார்ப்பன சமூகம், சாதிய குழுக்கள் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்ததால் அதை எல்லா ஜாதிக்கும் போகணும். அதாவது வன்னியர்களா இருக்கட்டும், பறையர் சமூகமா இருக்கட்டும், கொங்கு வேளாளர் சமூகமா இருக்கட்டும், முக்குளத்தூர் சமூகமா இருக்கட்டும், ஒரு செட்டியார் சமூகமா இருக்கட்டும், இல்ல தேவேந்திர உலக வேளாளராக இருக்கட்டும், யாரா வேண்டுமானாலும் இருக்கட்டும், எல்லா சமூகத்துக்கும் இந்த கோயில் நிலங்கள் பயன்பாட்டுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் ஓபிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டிக்கு ஃபார்வர்ட் கேஸ்ட் இருந்து இந்த உற்பத்திக்கு பிரித்து கொடுக்கப்பட்டதுதான் அறநிலைத்துறையினுடைய முக்கியமான பெரிய சாதனையே. அது வந்து தமிழ்நாட்டு வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான புரட்சி. இந்த அறநிலைத்துறையை ஒழிக்கணும், இந்த அறநிலைத்துறை இல்லாம பண்ணணும், கோயில்கள் எல்லாத்தையும் வந்து நாங்க எடுக்கணும் அப்படின்னு யாரு கேம்பெயின் பண்றாங்க? ஜக்கி வாசுதேவ் இருந்து ஆர்எஸ்எஸ் காரன் வரைக்கும் கேம்பெயின் பண்றாங்க. யாரு கட்டுப்பாடு? இந்துக்கள்கிட்ட கொடுக்கணும். யாரா இந்து? இப்ப நான் இந்து தான், நீங்களும் இந்து தான், பார்த்துட்டு இருக்க பாதி பேருக்கு மேல இந்துவா இருப்பீங்க. நான் என்ன கேட்கிறேன், இந்துட்ட கொடுக்கணும், இந்துட்ட கொடுக்குறாங்க. அறநிலைத்துறையில வேலை பார்க்குற எல்லாரும் இந்து தான். அறநிலைத்துறை அமைச்சராக இருந்தார் பாத்தீங்களா இதுக்கு முன்னாடி, சேகர் பாபு, அவரும் இந்து தான், எல்லாருமே இந்து தான். அப்ப இந்துட்ட எந்த கொடுக்க சொல்றாங்க? ஏற்கனவே 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கோயில் எல்லாம் எந்த இந்துவோட கட்டுப்பாட்டில் இருந்துச்சோ அந்த இந்துட்ட கொடுக்க சொல்றாங்க. அதுதான் அஜெண்டாவே. ஸோ அப்போ காலங்காலமாக இந்த கோயில் சொத்து ஒரு குறிப்பிட்ட சாதிய சமூகத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்ததை தளர்த்தி அவர்களை நீக்கிவிட்டு அவங்களுக்கு கோயிலில் பூஜை செய்யற அதிகாரத்தை மட்டும் கொடுத்துட்டு மற்ற எல்லா அதிகாரத்தையும்
பார்ப்பனர் அல்லாத ஓபிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி சமூகத்துக்கு இந்த திராவிட இயக்கம், சுயமரியாதை இயக்கம், நீதி கட்சி தான் கொடுத்தது. இப்ப திரும்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, இல்ல ஒரு பார்ப்பன மினிஸ்டரை கொண்டு வந்து அவருடைய ட்விட்டர் எல்லாம் போட்டு பார்க்கும்போது அவர் ஏதோ ஒரு வகையில RSS சிந்தனையில ஊர்னவரா இருக்கார். அவர் மாதிரியான ஒரு ஆளை எடுத்து கொண்டு வந்து அந்த கோயிலுடைய தலைமையா இருக்கக்கூடிய அறநிலைத்துறையில உட்கார வைக்கிறாங்க. இதுதான் இந்த தாவேக அரசின் மீது ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. என்னங்க இதெல்லாம் சொல்றீங்க? தலித்துக்கு நாங்க 7 மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்துருக்கோம், இன்னொன்று மினிஸ்டர் போஸ்ட் வேற கொடுக்க போறோம், 8 மினிஸ்டர் தலித்து கொடுக்குறோம், எங்களை பார்த்து நீங்க RSS அப்படின்னு சொல்றீங்க. பாஜக RSS அரசாங்கம் கூட இந்தியாவினுடைய ஜனாதிபதியாக ஒரு பழங்குடியின சமூகத்தை சார்ந்தவங்களை தான் கொண்டு வந்து உட்கார வச்சாங்க. அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, பெரிய பிரசிடென்ட் போஸ்ட் எல்லாம் உட்கார வச்சிருவாங்க. ஆனா பாத்தீங்க அப்படின்னா தலித் மக்களுக்கு போக நிதியை கட் பண்ணுவாங்க. தலித் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை RSS கட் பண்ணும். முழுக்க RSS அப்படிங்கிறது பார்ப்பன கோட்டையாகத்தான் இருக்கும், பார்ப்பனருடைய ஆதிக்கமாக தான் இருக்கும். சனாதனத்தினுடைய ஒரு கோட்டையாகத்தான் RSS விளங்கிட்டு இருக்கு. அதனுடைய ஆட்சியாகத்தான் பாஜக இருக்கும். பதவிகள் எல்லாம் கொடுத்துருவோம், ஆனா சமூகம் சனாதனமா இருக்கும். இப்ப இங்க கூட பாத்தீங்க அப்படின்னா தாவேகா விஜய் அவர்கள் புதுசா வந்து தலித்துக்களுக்கு நாங்க நல்ல விஷயம், தலித்துக்களுக்கு கொடுத்துருக்கணும். இதுக்கு முன்னாடி இருந்த அரசும் 7 மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்துருக்கணும், கொடுக்காம இருந்தது அன்னைக்கு இருந்த அரசாங்கத்தினுடைய தப்பு. பட் அந்த போஸ்டிங் கொடுத்ததோட மட்டும் இல்ல, போஸ்டிங் கொடுத்ததுக்கு பிறகு சமூகத்துக்குள்ள சோசியல் இன்ஜினியரிங் நடக்கும் இல்லையா, குறிப்பாக சனாதன பிளவுகள், இந்த பிளவுகளை சரி செய்யறதா ஒரு அரசியலினுடைய மையமா இருக்கும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, முழுக்க இந்த அறநிலைத்துறை அப்படிங்கிறத RSS காரர்களுடைய ஒரு பெரிய கூடாரமாக மாற்றும் அளவிற்கு ஒரு பலவீனமான அமைச்சரை கொண்டு வந்துட்டீங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த அமைச்சர் எப்படி செயல்படுறாரு. அவருடைய செயல்பாட்டின் அடிப்படையில நாம அவரை விமர்சிக்கலாம். இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு. இப்படி ஆரம்பிக்கும் போது அவருடைய பழைய ட்விட் எல்லாம் எடுத்து வச்சு அவர் என்ன மனநிலையில இருந்திருக்காரு அப்படிங்கறத நம்ம அசஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம். இனிமேல் அவர் போக போக எப்படி செயல்படுறாரு அப்படின்னு பொறுத்திருந்து அவர் பார்ப்போம்.